ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்மூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரையில அயர்ன், கால்சியம், விட்டமின்ஸ்னு அதிகமான சத்துக்கள் இருக்கு. இது கூட புரோட்டீனும் சேர்ற மாதிரி பருப்பு சேர்த்து இன்னும் டேஸ்டியா பண்ண போறோம். இந்த கீரை இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும், உடம்புல இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் கியூர் ஆக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த கீரையை மிஸ் பண்ணாம செஞ்சு சாப்பிடுங்க. சிம்பிளா டேஸ்டியா இந்த மெத்தட்ல கீரை செஞ்சா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்ப வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி முத்தல் இல்லாத கொழுந்து கீரையா வாங்கி செய்யுங்க. கீரை முத்தி இருந்தா அவ்வளவா நல்லா இருக்காது. இதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கையில எடுத்தா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும் போது கீரை பொரியல் இன்னும் டேஸ்டியா இருக்கும். அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் 3 பச்சை மிளகாயும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த கீரையா இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. சீரகம் கீரை பொரியலுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். கூடவே கட் பண்ண பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு கீரையை சேர்த்துக்கலாம். எந்த கீரையா இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணக்கூடாது. அதுலயும் முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா அது கருத்து போயிரும்னு சொல்லுவாங்க. டேஸ்டும் நல்லா இருக்காது. ரெண்டு நிமிஷம் எண்ணெயில வதக்கிட்டு கீரை வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா அது சுண்டி வர வரைக்கும் கீரை ஓவர் குக் ஆயிரும். ஸோ கீரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுடலாம். பாருங்க, கீரை நல்லா வதங்கி இருக்கு. இப்ப இதுல வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து கலந்துக்கலாம். கீரையில அயர்ன், கால்சியம், விட்டமின் சத்துக்கள் இருக்கு. கூடவே பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிட்டோம்னா புரோட்டீன் சத்தும் கிடைக்கும். எல்லா சத்துமே கிடைச்ச மாதிரி இருக்கும். இது கூட துருவி வச்சிருக்கிற அரை மூடி தேங்காவை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. கொழுந்து கீரையா வாங்கி இந்த மாதிரி தேங்காய், பருப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ஹெல்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.